பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். தமிழ்நாட்டில் 2வது ஞாயிறாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லு மச்சான். எங்க மச்சான் இருக்க? விஐடி ஆண்ட கிளம்பி வா மச்சான், பத்துக்கு. நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் மச்சான், அது வரேன். சரி சீக்கிரம் வா மச்சான். ஓகேடா. மச்சான் வா மச்சான், கார்ல வரலாம். ஒன்றும் இல்லை மச்சான், தம்பிக்கு பொண்ணு பார்க்க போனோம். அவங்க சீரு வரிசையா கேஸ் ஒரு 10 கேஸ் கேட்குறாங்க. டேய், எந்த கூட முடியாது. நாளா ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டு 1 மாசமா உட்காந்துக்கிறேன்டா. அண்டெல்லாம் பிச்சுக்குது மச்சான். அதனால தான் மச்சான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். மச்சான், நானே 30 நாள் வெயிட் பண்ணுறேன் ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டு. நானே கொஞ்ச நாளைக்கு கேஸ் கிடைக்குமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். நானே வெளியே சாப்பிட்டுக்கிறேன்டா. டிஃபனு ஒரு இட்லி 15 ரூபாடா. சரி உனக்கு இல்லாதான் மச்சான், வீட்டுக்கு வா, வீட்டில் வந்து எடுத்துக்குவா. மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. நம்மளுக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸு? என்னடா இது 3 சிலிண்டர் இருந்துச்சு, பார்த்தா 2 தான் இருக்குது. ஆனா இது ஒண்ணுமே புரியலையே. ஏய் எங்க இருக்க? வெளியே இருக்கிறேண்ணா. அங்க 3 சிலிண்டர் இருந்துச்சு, இன்னொன்று எங்க? என் ஃப்ரெண்டு கேட்டான்னு குத்தேன். என்ன இப்போ? நான் மயிரை பிடிச்ச குத்த? ஆ, நான் அங்கங்கே கடை வாங்கி உன் கல்யாணத்துக்கு அங்கே நான் சிலிண்டர் வாங்கி நான் வச்சுன்னுக்கிறேன். ஆ, என் ஃப்ரெண்டுக்கு எமர்ஜென்சி கேட்டான்னு குத்தேன். இப்போ என்ன இப்போ? என்னடா எமர்ஜென்சி? என்ன எமர்ஜென்சி? வீடா ஃபோனு லவடா. ஏய், யார்கிட்ட கத்தினுக்கிறா? என் தம்பிடா மச்சான், லூஸ் பையன். சிலிண்டரை தேர்ட்டு குத்துருக்கிறான்டா. சரி விடு, அதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கலாம். விட்றா, ஒரு வாரத்தில் வந்துடும் கேஸு. வா மேலே போய் பேசலாம். விட்றா மச்சான், நம்ம தம்பி தானே. இல்லைடா மச்சான், அவனோட நீ தான் மச்சான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிடுற மச்சான். நான் உனக்காக இது கூட பண்ணனா எப்படி மச்சான்? ஆ சொல்லு. விட்றா, பார்த்துக்கலாம். விட்றா, அதுக்கு ஏன் அந்த தம்பியை நீ பகைச்சிக்கிறீங்க? விட்றா மச்சான், போனதெல்லாம் போட்டோம். இப்போ எங்கள் வீட்டில் ஓன் சிலிண்டர் எடுத்தார மச்சான், உனக்காக இப்போ எடுத்துன்னு போட மச்சான். டேய், அதெல்லாம் வேணாம், பார்த்துக்கலாம் விடு. கேஸ் புக் பண்ணிட்டுடா மச்சான், பார்த்துக்கலாம் விடு. அதெல்லாம் உனக்கு கவலைப்படாத. நீ இப்படி போயிருந்தா 2.2 கன்ஃபார்ம் மச்சான். 2.2வா?
மச்சான் லாக்டவுன்லாம் போட்டால் நம்ம நிலமை என்னடா? எதுக்கும் கவலைப்படாத மச்சான், இதுக்கு ஒரு மாற்றம் வருது. என்ன மாற்றம்? நாளைக்கு ஊர்லேருந்து எங்கள் அண்ணன் வராரு. யாரு? மேத்யூவா? மேத்யூ வந்து என்ன பண்ண போகிறான்? எங்கள் அண்ணன் சயின்டிஸ்டா மச்சான். என்னடா பண்ண போறீங்க 2 பேரும் சேர்ந்து? ஒருத்தர் வந்து நாளைக்கு பாரு. ஹலோ, நான் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு இன்னும் 1/2 hourல ரீச் ஆகிடுவேன். சரி அங்கேயே நான் வரேன். ரேபிடோ புக் பண்ணியிருக்கேன்டா. அதெல்லாம் என்ன புக் பண்ணியிருக்கேன், நான் வரேண்ணா. இருக்கட்டும், பரவாயில்ல, வர நான் ஆட்டோவில் வந்துடுறேன். சரி ஓகேண்ணா, நீங்கள் வாங்க. சரி ஓகே, பாய். ஹலோ ரேபிடோ. சொல்லுங்க ப்ரோ. எங்கே இருக்கீங்க? இங்கே வந்துட்டேன் ப்ரோ. சரி வாங்க. ப்ரோ வந்துட்டீங்களா? இது எங்கே இருக்கிறோம் பாரு ப்ரோ. இதோ வரேன். ப்ரோ போகலாங்களா? போகலாம் ப்ரோ. எவ்வளோ ஆச்சு ப்ரோ? 150 ப்ரோ. ஓகே ப்ரோ, பண்ணிட்டேன். ஓகே தேங்க்ஸ் சார். அந்தோனி. எப்படிண்ணா இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு நான் பார்த்து. எப்படி இருக்கீங்க? உதயா எங்கே போயிட்டான்? உள்ளக்காரன் மாதிரி நான் தரதல. ஏன்பா அவனை அப்படி சொல்கிற? அவன் ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு தான் அவன். அப்படியா? சரி இரு வரேன். உதயா, உதயா, எப்படிண்ணா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். நான் ஒரு 2 பேருக்கு பிரச்சனை. நான் அவனை பற்றி பேச டென்ஷன் ஆகுதுண்ணா. இப்போ உட்காரண்ணா, நான் போய் டிஃபன் வந்துடுறேன். டேய் அண்ணன் வந்து எல்லாரும் மரியாதை கொடுக்காம போயிருக்கிறேன். டேய் ஓரமாடா. நான் தாம்மா ஒரு 2 பேருக்கு பிரச்சனை. ஒன்றும் இல்லைண்ணா, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில் நம்ம பேசிக்கலாண்ணா. சரி போ. எங்கடா இருக்க? நான் ஒரு சின்னதாக ஒரு லோடு ஒன்றா, அதனால தான் நான் அங்கே வந்திருக்கேன். வந்துடுறேண்ணா. கொஞ்சம் சீக்கிரம் வாடா வீட்டுக்கு. இது முடிச்சுண்ணா, முடிச்சுட்டு 1 வாரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேண்ணா. நான் வந்துட்டேண்ணா, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணா. சரி வா. தம்பி சாப்பிட்டு வந்துடு. அதான் ஒரு லோடு இருக்குது, போய் வந்துடலாம். சரிண்ணா, நான் வரேண்ணா.
லோட்லாம் முடிஞ்சிச்சா? நான் முடிச்சுண்ணா. அந்தோனி அண்ணா நீங்கள் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. ஒரு வாரம் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாண்ணா. அந்தோனி, நான் இதுக்கு தான் வந்துக்கிறேன். நீ போய் லேப் ரெடி பண்ணு, நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். மச்சான் கூப்பிட்டு ஒன்றும் இல்லை மச்சான், அண்ணன் நாளைக்கே ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறார் மச்சான். எனக்கு ஒரு லேபை மட்டும் ரெடி பண்ணி கொடு மச்சான். என்ன தான்டா பண்ண போறீங்க? என்கிட்ட சொல்லவே மாட்டீங்களாடா? நான் நண்பா, எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க? எப்போ கிளம்புறோன்னு தெரியல நண்பா. தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, எப்போ வேணா கிளம்புவோம். சொல்லி வாயமும் இல்லை, தம்பியே ஃபோன் பண்ணிட்டான். ஹலோ, போன விஷயம் என்னடா ஆச்சு? நான் எல்லாம் ஓகே தானே, சின்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? பொண்ணு பார்த்த இடத்துல சீர் வரிசையா 10 சிலிண்டர் கேட்குறாங்க. ஓ அப்படியா? ஆமாண்ணா. இந்த சயின்டிஸ்ட் யாரு நாளைக்கு தெரிய போகுது. நாளைக்கு பார்க்கலாம். நண்பா, நான் நைட்டு ஊருக்கு கிளம்புறேன். எனக்கு சில லிக்விட்ஸ் தேவைப்படுது, அதை மட்டும் கொஞ்சம் கொரிய போட்டு விட்டுறேன். சரி நண்பா, போட்டு விட்டுறேன். போயிட்டு கால் பேக் பண்ணு. சரி நண்பா. ஏதோ பெருசா பண்ண போறீங்க, எதுவும் புரியல. லேப் தானே, ரெடி பண்ணி தரவா? நம்ம அண்ணனுக்கு பண்ணலாம். சொல்றா. நோ ஏனாகிற வீட்டில் ஒன்றும் இல்லை, உங்க லேப் ஒன்று இருந்துச்சு, என்னாச்சு அது? ஆமாம்மா. நம்ம ஏரியாவில் தானே இருக்குது, கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா என்ன மேட்ரு? நான் வந்து சொல்கிறேன். சரி எடுத்துக்கோ. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, நான் போய் எடுத்துக்கிறேன். என்னடா ஆயிடுச்சு? நான் வாழ்த்துக்கள்ண்ணா, சூப்பர்ண்ணா. நான் வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்ஸ் உதயா. வாழ்த்துக்கள் மேத்யூ. நன்றி நண்பா. வாழ்த்துக்கள்ண்ணா. மேத்யூ, நெக்ஸ்ட் நான் பிளான் பண்ணலாம். வாழ்த்துக்கள் ப்ரோ, நான் அந்தோனி ஃப்ரெண்டு தான். சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணிருக்கீங்க. சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ். நான் வாழ்த்துக்கள்ண்ணா. சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ். ப்ரோ, சூப்பராக பிளான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதை வச்சு பெரிய லாபம் பார்க்கலாம். இப்போ மக்களுக்கு 5000 ரூபான்னு விற்றா கூட நம்ம பெரிய லெவலுக்கு போயிடலாம் ப்ரோ. எப்படி நம்ம பிளானு? நான் அந்தோனி உன் ஃப்ரெண்டு. நம்மளோட ஏம் என்ன? மக்களுக்கு இலவசமாக கேஸ் கொடுக்கணும். நம்ம தலைவர் சொன்ன கொள்கை அதுதான், இலவச கேஸ். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்போம்டா. டிவி கேடா.